ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, ஸ்வாகதம், சகடகட ஜிகிடு ஜிகா ஜிக் 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 ஜுக் 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 ஜஜஜஜஜ. ஓகே, மைக் வாங்கியாச்சு. அதனால தான் அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். வா மைக்கு வயர்லெஸ் வெற்றிகரமாக ஒரு 21 எபிசோடுகள் பண்ணி கொஞ்சம் மூலம் வந்து சரி மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு 3வது சீசனுக்கு கொஞ்சம் புதுசாக மைக்கோட ஸ்வாக் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஸோ 799க்கு ஒரு அற்புதமான மைக் போட்ரானிக்ஸில் போட்டு எடுத்தேன். ஆனால் அந்த மைக் எடுத்து முடிச்சு வைக்கிறதா தெரிஞ்சு இந்த மாதம் ஷூ வாங்கணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுருந்தேன். அதில் மண் பெரிய மண் விழுந்துருச்சு. வருத்தமாக இருந்தாலும் சரி, சம்திங் நமக்கு ஏதோ பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ராக் பாட்காஸ்ட், ட்ரங்கன் மைண்ட் பாட்காஸ்ட். டடே 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 வீக் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம் திஸ் வீக்? போன வாரம் என்ன பேசணும் ஞாபகம் இல்லை. ஸோ போன வாரத்தை விடுவோம். இந்த வாரங்கிறத தாண்டி இந்த 21 எபிசோடு அது இது அப்படின்னு ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக பார்க்குறப்பயுமே ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருக்கேன். என்ன ரியலைசேஷன்னா, நம்மக்கிட்ட சுத்தமாக ஸ்டோரி டெல்லிங்கிற அந்த எபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதை வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்பப்போ என்ன நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஷேர் பண்ணதான் சுவாரஸ்யமாக ஒன்றும் இல்லை. கற்றுக்கிறதையாச்சும் ஷேர் பண்ணுவோம், அதாச்சும் சுவாரஸ்யமாக இப்படி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங்குக்கான கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்த கட்டமாக ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸுகள் பண்ணி பண்ணுவோம் மட்டும்தான் பண்ணுறேன். பண்ணுவோம் முடிஞ்சா அப்படின்னு பார்ப்போம். அது இல்லாமல் இன்னொரு விஷயமே பார்த்தேன். என்னன்னா, டெட்லைன்ங்கிற விஷயம் எனக்கு பெருசாக பிடிக்காது. இருந்தாலும் ஒருத்தர் ஒரு சும்மா ரேண்டம் நமக்கே அறிவுரை சொல்லுவான். ரேண்டம் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் தான் அதுலேருந்து பார்த்தது தான். டெட்லைன், ஒரு பெரிய டெட்லைன், ஆஃப்டர் தட் அதை சின்ன பிரேக் பண்ணி டெட்லைன் ஒன்று வச்சுக்கணும். டெட்லைன் இல்லாமல் எதுவும் பண்ணோம்னா நம்ம மைண்டுக்கு வந்து இதாகாது. கிட்டத்தட்ட நம்ம மைண்டோட ஃபோக்கஸை வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சுக்க சொன்னார் அவர். என்னன்னா, ஒரு டெட்லைன், ஒரு பெரிய டெட்லைன், அதுக்குள்ள குட்டி டெட்லைன். ஒவ்வொரு டெட்லைனை அச்சீவ் பண்ணுறப்ப அதுக்காக ஒரு ரிவார்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 மெயில் இருக்குது. அந்த 20 மெயிலை நான் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பார்த்து முடிக்கிறேன். முடிச்சதுக்கடுத்து ஒரு டீயை போடுறேன், திருப்பி வரேன், திருப்பி அடுத்து ஓகே ரிலாக்ஸ் அடியா சில் மைண்ட் அடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொன்னார். சொல்கிறப்ப கேட்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக போய் டீயை போட்டு அதை எடுத்தா என்ன பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த வாரம் ஒரு மஜாவான விஷயம் என்ன தெரியுமா? கெட்டு போறதுக்கான விஷயம் தான். யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்து பிரெயின் ராட் ஆனது பார்த்தாம இப்போ ட்விட்டருக்கு போயிட்டேன் நான். ட்விட்டர் என்னன்னா, இப்போ பாத்ரூம்ல போயிட்டு நம்ம பாத்ரூம் போறப்ப சில டைம் இப்போ யூடியூப் இது ரொம்ப நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுப்பா அந்த ரீல்ஸ். ஏன்னா முதல்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இப்போ, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி நான் ஒரு டேப் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட கன்சப்ஷன் ரேட் ரொம்ப பயங்கரம். அது கியூரியாசிட்டியும் பயங்கரம், கன்சப்ஷன் ரேட்டும் பயங்கரம். அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப் எனக்கு தெரிஞ்சு பல விஷயம் யூடியூப்ல தான் பார்த்து கற்றுக்கிட்டது, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு வீடியோ ஓகே, ஒரு பாட்காஸ்ட் முடிஞ்சு ஓகே, அந்த பாட்காஸ்டோட ப்ராக்ரெசிவாக இருக்க அடுத்த பாட்காஸ்ட் என்ன, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கியூரியாசிட்டி பாயிண்ட் வரும். இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு என்னது குளுக்கோஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா, அப்போஃபாஜா ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நான் தேடி பார்க்கணும். அந்த ஒரு அதில் அப்போஃபோஜுன்னு ஒன்று சொன்னாங்க. அப்போஃபோஜுன்னா என்னன்னா, நம்ம பாடி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்படி இருக்க டைமில் எனர்ஜி தேவைப்படும்ல. இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கோம், ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், ஆக்டிவாக இருக்கும். ஃபாஸ்டிங்கில் ஆனால் தெரியல, ஒரு நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஆல்ரெடி இருக்க குளுக்கோஸ் தின்னு போயிட்டு
ஒரு கிரன்ச் ஸ்டேட்ல வருது. அப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா எங்கெங்கெல்லாம் பழைய செல்லு இருக்கோ அதுலேருந்து அதை எடுத்து 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 எனர்ஜி எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் பிரெயினில் இருக்க பழைய செல்லையுமே சாப்பிட்டு அதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால யூ வில் பி பிட் ஆக்டிவ், ஆன்டி ஏஜிங், பிளா 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 நிறைய சொன்னாங்க. அதை பற்றி சரி டீப்பாக பார்க்கலாம். இதே பழைய நேரம் இருந்ததுன்னா அந்த பாட்காஸ்ட் ஒரு ½ an hour 39-45 minutes பாட்காஸ்ட் அது முடிஞ்சோடனே அதுக்கு ரிலேட்டடாக அடுத்து அடித்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இன்னைக்கு நான் கிரன்ச் ஏன்னா இன்னைக்கு ஸ்விம்மிங் போனேன் 2 மணி நேரம். ஆமாம், காலையில் 2 மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு திருப்பி 7-8 கிலோமீட்டர் நான் நடந்து தான் போகணும் நடந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். வழக்கமாக செருப்பு போட்டு போவேன், இன்னைக்கு ஷூ போட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ 1.5 hours ஆஃப் சங்க் 1.5 hours 7 8 8 to 9 கிட்டத்தட்ட 2 hours ஆஃப் ஸ்ட்ரெச்சில் நான் ஒரு 45 minutes பாட்காஸ்ட் கேட்டேன். அதுக்கடுத்து திருப்பி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அதுக்கடுத்து திருப்பி சாங்ஸு, அவ்வளோதான். அதில் அந்த அந்த சைட் ஆஃப் திங்ஸுக்கு அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது பார்க்குறப்ப அந்த டைம்லாம் ரொம்ப பிரெயின் ராட் கம்மியாகுது. ஓகே, பேக் டு டாபிக். ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம்ல. ஸோ பாத்ரூம் போகிறப்ப உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சம் இதில் பைப் ஒன்று இருக்கும், பைப்பு மேலே ஸ்டாண்டு போட்டு நிறுத்திடுவேன். முன்னாடினா அதில் ஏதாச்சும் யூடியூப் வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக யூடியூப் வீடியோ முடிஞ்சு சரி முடிஞ்சா வேலையை முடிச்சோமா வந்தோமா வெளியில அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, அது ஒரு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ரீல்ஸ் பார்க்குறப்ப நான் ஒரு ரீல் தானே திருப்பி ரீலை ஸ்வைப் மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கணும்ல, அது கொஞ்சம் காண்டாகிட்டே இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவே இருக்க மாட்டேங்குது இந்த விஷயம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ட்விட்டரில் வழக்கமாக நமக்கு கொஞ்சம் ஏதாச்சும் அப்பப்போ கண்டென்ட் தேவை, இல்லை ஏதாச்சும் ஒரு ட்விட்டர் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஒன்று கொடுக்கும். அதில் இருக்க கண்டென்ட் படிக்க மாட்டேன், சேவ் பண்ணி வச்சுக்கேன். ஆனாலும் அப்பா பாசிட்டிவாக இருக்குது. இந்த லிங்க்டின் போனால் கூட ரொம்ப டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் ட்விட்டர் போனோம்னா அது இருக்காது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டிக்கான திங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ட்விட்டர் போய் என்ன பண்ண ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அந்த சாங் எடிட்ஸு அதெல்லாம் வரும். ஸோ அது சரி வந்துச்சு, ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி பாத்ரூம் சரின்ட்டு வச்சேன். பார்த்தா ட்விட்டரில் ஒரு மஜான விஷயம் இருக்குது. ஒரு வீடியோ முடிஞ்சுன்னா அதுவே அடுத்தடுத்த வீடியோ ஸ்வைப் ஆகிட்டு இருக்கு. நானும் 45 நிமிஷம் பாத்ரூமில் உட்காந்து ட்விட்டரில் ஓடிட்டு இருக்கேன், ஃபீடை பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் ஓகே நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. ஸோ கடந்த ஒரு 3 நாட்களாக ட்விட்டரில் ஏதாச்சும் பாட்டு, ஏதாச்சும் ரீமிக்ஸு, வாட் எவர் திங்ஸு, இந்த நடுவில் இந்த டெட்லைன் ப்ரொடக்டிவிட்டி திங்குமே அதில் தான் பார்த்தேன். அதனால மஸ்கு மாமா இஸ் டூயிங் குட், அப்ரூவ்ட், ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைப் ஆகுறது. சோம்பேறி ஆக்கிறதுல கன்வீனியன்ஸ் பீக், ஃப்ரிக்ஷன்லெஸ் பீக், ஆப் பில்டு பீக். கன்சூமரை நீங்கள் அடிமையாக்கிறதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க பை அப்படிங்கிறத என்னோட தாழ்வான வேண்டுகோள். ஸோ தட்ஸ் அப் டு இட். வேற என்ன, இந்த வாரம் ரொம்ப குவைட்டான வாரம், லைக் நத்திங். வெளியிலையும் பெருசாக போகலாம், இது பண்ணல. சண்டே பாட்காஸ்ட் போட்டேன். மண்டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரொட்டீன் மாதிரி இருந்துச்சு. உடம்பு லைட்டாக பெருத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓகே அதே ஷேப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பாட்காஸ்ட் கேட்குறப்ப இன்னொரு விஷயமும் கேள்வி சொன்னாங்கப்பா. என்னன்னா ஃபாஸ்டிங்கிறது, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், கோவிட் டைமில் அந்த டைமில் இருந்தேன் ஃபாஸ்டிங் பயங்கரமாக பண்ணேன். இப்போயுமே ஃபாஸ்டிங் இருக்கும். ஏன்னா 7 மணிக்கு முடிச்சேன்னா 7 மணிக்கு அடுத்து எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபாஸ்டிங்கிறது ஒரு டாப்பிக்கே இல்லை நீங்கள். ஆனால் நான் சொல்ல வந்தது தடுமாறுது பாருங்க. ஃபாஸ்டிங் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நான் சொல்லுவேன். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபாஸ்டிங் நான் பார்த்து அப்பப்போ படித்து இது பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னா, ஸோ நான் பண்ணுறது வந்து 8 hours ஈட்டிங் உண்டோ, 16 hours ஃபாஸ்டிங் உண்டோ. இப்போ கொஞ்சம் அது வேலையெல்லாம் கொஞ்சம் வெட்டியாக இருந்தனால, கொஞ்சம் கோவிட் டைமில் வெட்டியாக இருந்தனால அதனால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 7க்கு சாப்பிட்றேன்னா திருப்பி at 9:30. ஸோ ஒரு 13 hours ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, 13 to 14 hours மேக்ஸிமம். ஆன் சண்டேஸ் இந்த மாதிரி இப்போ சண்டே வரப்போ 16 hours நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இது பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா,
ஒன்ஸ் வந்து நம்ம 12th ஹவரை வந்து ப்ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதை தாண்டி பாடி அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா இதை வந்து பேர்ன் பண்ணும். பாடி கீட்டோசிஸ் போயிடும். கீட்டோசிஸ்னால் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை பேர்ன் பண்ணுற அந்த ஸ்டேஜ் பேர் வந்து கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ அந்த இதுக்கு பேரும் பாடி பேர்ன் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதனால தான் வென்யூ இன்டர்மீடியன்ல இருக்கப்பையும் சொல்லுவாங்க, எதுவும் நடுவில் சாப்பிடாதீங்க, தண்ணி முடிஞ்சால் தண்ணி 0 கேலரிக்கு தண்ணி மட்டும் குடிங்க. வேற ஏதாச்சும் சாப்பிட்டீங்க, சுகர் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த கீட்டோசிஸ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஒரு விஷயம். பாடியை பத்தி படிக்கிறப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு 2000 கேலரி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒபீஸா இருக்கோம் அப்படின்னா அது ஒரு 100 கேலரியோ 200 கேலரியோ கொஞ்சம் கம்மி பண்ணி 1800 அதை நம்ம எப்படி பிரித்து சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. மோர் ஓவர் ப்ராசஸ்டு இல்லாமல் ஹோல் ஃபுட்ஸாக சாப்பிட்டா அந்த 1800 ஹோல் ஃபுட்ஸாக சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ எது ஃபாலோ பண்ணுறது என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. இது ஆனால் இது எதுவுமே இது எதுவுமே எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த 12 hour ஃபாஸ்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்குது. பாடியுமே கொஞ்சம் ரொம்ப லைட்டராக இருக்குது, ஆனால் குட் நோட்டில் இருக்குது. ஸோ அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கான இதே இல்லாமல் அர்ஜி இப்போ அப்பப்போ வந்தாலுமே லைக் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஃபாஸ்டிங் ஓகே தான், அது பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ப்ரோட்டீனோட கண்டென்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீனோட கண்டென்ட் இந்த சென்ஸ் இப்போ நம்ம டெய்லி எனக்கு நான் கேட்டேன் யாரோ சொன்னேன் 1 கிலோக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் சொன்னாங்க. ஸோ ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்க டைமில் பாடிக்கு ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் போல். அதனால அது என்ன பண்ணிடும், நம்ம மசிலில் இருக்க ப்ரோட்டீன்லாம் எடுத்து சபக்குன்னு சவிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான். ஸோ அதனால் கொஞ்சம் நான் லேட்டராக ரிலீஸ் பண்ணேன். என்னென்னா இந்த ஃபாஸ்டிங் ஃபேஸ் முடிச்சு அது இதில் இருக்க டைமில் என்ன ஆகும், கை இந்த கையில் இருக்க ஆம் அது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்கான மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ தட் மைட் பி த திங்கா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால ப்ரோட்டீன் கேம் அப் பண்ணலாமா இல்லை கிரியாட்டின் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கிரியாட்டின் எடுத்தால் அது வேற டோட்டலி அன்ரிலேட்டட் தான். அதனால நான் கிரியாட்டின் எடுக்கணும்னு யோசிச்சேன். ஏன்னா கொஞ்சம் இப்போலாம் ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் இதானே லைக் அவனை ஸ்ட்ரெச்சு இதாகிருது. அது இல்லாமல் நானுமே முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாடியை. ஆனால் இது பண்ண முடியல. கிரியாட்டின் ஏன் எடுக்கணும்னா மற்ற அந்த கெமிக்கல் ப்ராப்ளம் கூட இல்லை, கிரியாட்டின் எடுக்கலாம், அதெல்லாம் எனக்கு யோசனை இல்லை. பட்ஜெட்டும் கூட கொஞ்சம் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நிறையா தண்ணி குடிக்கணும். நான் ஆல்ரெடி குடிக்கிறதே கம்மியாக இருக்கு. நான் என்னதான் கொடுத்தாலும் பாடி ட்ரையாகவே இருக்குது. என்ன ஏதுன்னு தெரில, என்னன்னு பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் ப்ரோட்டீனா முட்டை இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம பிஜிலேருந்து எப்படி அதை ஃபோர்ஸ் பண்ணுறது, பட்ஜெட்டுகளை தவிர்த்து தாங்கி தடுத்து தகர்த்து அப்படிங்கிறது ஒரு யோசனை போயினே இருக்குது. ஸோ ஷுட் ஃபிகர் அவுட் சம்திங், எப்படி ப்ரோட்டீன் டேக்கை வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வே ப்ரோட்டீன் எடுக்கணுமா என்ன எதுன்னு தெரில. பட்டு அந்த ஒரு விஷயம் காலிலேருந்து எனக்கு கொஞ்சம் அலாரமிங்காகவே இருக்குது. மசில் மாஸ் கம்மி, உடம்புல கையில் இருக்க பாடி கொஞ்சம் டோன் ஆனாலுமே கையில் இருக்க ஸ்ட்ரென்த்து இதாகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி மைட் பி த ரீசன் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண நானும் பார்க்குறேன், முடியவே மாட்டேது. லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர வர சின்ன வயசில் எந்தெந்த விஷயம்லாம் நாம் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு. சின்ன வயசில் தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தோம், சாப்பாடு ஹெல்தி லைக் இதெல்லாம் நமக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் லைஃப் டைம் தண்ணி தாராளமாக தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா எழுந்திரிக்கணும், நல்லா இது பண்ணணும். ஷிட் மேன் ஷிட். ஸோ அது ஒரு விஷயம் டுடே இன்னைக்கு தான் அது கொஞ்சம் அலாரமிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி
டெய்லி ஒரு இதுவுமே இந்த வாரத்தில் ஒரு சபதமுமே எடுத்தேன், ஏதாச்சும் காலைல ஒரு பழம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் சாப்பிட்டு இருக்கிறது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவும் சேர்த்து சாப்பிட்றேன். ஒருவேளை அது மட்டும் சாப்பிடலாமா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணுறேன். ஆனாலுமே ஐன் சைடில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட கோல் என்ன, 30 வயசு வரைக்கும் ஆத்ம திருப்தியோட சாப்பிடணும், பயங்கரமாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், செம்மையாக ருசிக்கணுங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கினே இருக்கணும். ஆனால் அவ்வளோதான், அந்த ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கிறது. இப்பயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ரொம்ப வெயிட்டேஜாக கீட்டேஜாக சாப்பிட ஆரம்பிச்சோம்னா உடம்பு அடுத்த நாள் டட்டுக்கு 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 டட்டு டட்டுக்கு 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 டட்டுன்ட்டு பாத்ரூமில் ஃபயர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பார்க்குறப்ப ஐ ஹேவ் திஸ் ஸ்லாப் ஆஃப் சரி 30 வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து என்ன உடம்பு இப்படி இருக்கு. ஏன்னா நம்ம போகிறது, நம்ம ஹேங் அவுட் பண்ணுறது எல்லாமே இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஜென்ஜிஷ் தாண்டி ஜென் ஆல்பா அவனுங்களும் வந்துடும் அவனுக்கு போல. ஆஃபீஸில் இருக்கப்போ பூமர், அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவனுங்களோட உட்காந்து பார்க்குறப்ப பரவாயில்லையே, கொஞ்சம் நம்ம ஜாலியாக நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கும். ஆனால் பட் ஆன் ஹைண்ட் சைடு when we hang out all the people you are talking with Gen Z அதுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்றப்ப அவங்களோட நின்று பார்க்குறப்ப என்ன மூஞ்சி இவ்வளோ புளுக்குன்னு இருக்கு, இதெல்லாம் இது இருக்கு அப்படின்னு ஒரு லைட்டாக வருத்தம் இருக்கு. ஸ்டாமினா லெவல் இட்ஸ் குட், முன்னே இருந்ததுக்கு வே அபோவ் த பீக். ஒரு எவ்வளோ, 1 கிலோமீட்டர் மூச்சு வாங்காமல் குட் ஜாக் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதை தாண்டி ஸ்ப்ரிண்ட்டு ஒரு 500 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு பண்ணலாம் தாராளமாக. ஆனால் முடிச்சதுக்கு அடுத்து மூக்கில் இருக்கிற எல்லாம் புளுக்குன்னு வெளில வந்துடுறேன். அதனால ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ குவைட் பாசிட்டிவ் என்னன்னா டெய்லி ஸ்விம்மிங் போகிறேன். ஸ்விம்மிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முதல்லாம் பேக் ஸ்ட்ரோக்கில் கிக்கிங்லாம் வராது, இப்போ பேக் ஸ்ட்ரோக் கிக்கிங்லாம் போட்டு ஜிலுக்குன்னு இருக்கும். குட் திங். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயமாச்சும் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நடக்குதுன்னா அது ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அதை தாண்டி ஸோ மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எக்ஸாம் எழுதலான்னு போனால் மார்க் மாமா $69 கேட்குறாரு. அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும். வேற நான் எவ்வளோ நாள் கோர்ஸ் படிச்சுட்டு சரி சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு போகலான்னு பார்த்தா இதுக்கு சம்மந்தமே இல்லை. திருப்பி ஒரு மெட்டீரியல் கொடுத்து வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் தூசி தட்டி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு மெட்டா மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அப்படின்ற தகுதியோட அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்ணுறோம், மார்க்ஸ் காட்டுறோம். $69 ஒரே அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு தான் பார்க்கணும். 2வது அட்டம்ப்ட்லாம் போக முடியாது. பழைய ஆஃபீஸ்லனா க்ளவுட் சர்டிஃபிகேஷன்லாம் இப்போ அதுவும் ஒரே அட்டம்ப்ட் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு குஷின் கம்ஃபர்ட் இருந்துச்சு. ஒரு எப்படி அந்த தெனாவட்டு ஒன்று இருந்துச்சு, இல்லைனா என்ன இவனுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவானுங்க தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரில. ஸோ அதுக்கான முயற்சிப்பாடுகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த வாரம் புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டெய்லி ஒரு 5 நிமிஷம் டைரி, பேனா, நான் எதுவும் கிடையாது, நோ ஹெட்ஃபோன் கிட்ஃபோன்லாம் கிடையாது. வாய்க்கு என்ன வருதோ எழுதிடணும், வாய்க்கு என்ன வருதோ தோணுதோ அதை எழுதிடணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ்ங்கிறத தாண்டி அது எனக்கு இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அவனோட ஸ்டோரி டெல்லிங்கோ டெலிவரியோ இப்போ நான் யோசிக்கிறவன், நான் திடீர்னு எல்லாத்தையும் வச்சுட்டு படுத்தேன்னா ஒரு 10 நிமிஷம் எனக்குள்ள இருக்க அவன் பேசுவான். ஒரு கண்டென்ட் திங், இந்த கிரியேட்டிவிட்டி அப்பப்பா பயங்கரமா இருக்கும். அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி நம்ம வெளியில கொண்டு வரலாம்னு பார்த்தா அது வராது. அதே மாதிரி பேனா எடுக்கிறப்ப நோட் எடுக்கிறப்பெல்லாம் ஒன்றும் வராது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படின்ட்டு ஹீவ் போஸ்ட் அடிக்கிறப்பதான் அவர் வந்து வெளில பேசுவார் மயிரான். ஸோ இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் டு பிரிங் ஹிம் அப் ஃபார்வர்ட். ஸோ அட்லீஸ்ட் எழுத அவன் ஏதாச்சும் வெளியில் வந்து ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் கொடுக்குறான்னா அதை வச்சு கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதும் ஐம் திங்கிங் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் ஒன் திங். வேற என்ன நடந்துச்சு? மண்டே ஆஃபீஸ் போனேன், டியூஸ்டே ஆஃபீஸ் போனேன், வென்ஸ்டே ஆஃபீஸ் போனேன், தேர்ஸ்டே ஆஃபீஸ் போனேன், ஃப்ரைடே ஆஃபீஸ் போனேன், சாட்டர்டே ஆஃபீஸ் போனேன். சாட்டர்டே போகிறப்ப எங்கள் ஒரு மேனேஜர் ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த வீட்டுக்கு போனேன். 1.7 crore அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்தோம். அண்டு
இன் பிட்வீன் நம்ம ஜென்ஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏதாச்சும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ திங்ஸ் அவனுங்க ரிலேஷன்ஷிப்பு அது இது அது வேற லெவல்ல பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம அந்த சைட்ல நமக்கு ஒரு அனுபவம் இல்லாத உட்காந்து வேடிக்கை தான் பாக்குறோம். இன்னொரு விஷயமே இந்த வாரம் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் இட் டிடன்ட் ஹேப்பன் டு அஸ், நமக்கு அது ஒரு விஷயம் மேட்டரா தெரியாது. அவங்க ரிலேஷன்ஷிப்பா, பீப்புள் ட்ரஸ்டா, அது இது நம்ம பேசினாங்க. ஸோ அது நமக்கு பார்க்குறப்ப சிரிப்பா இருந்துச்சு. இதே பழைய நானா இருந்ததுன்னா இந்நேரம் அந்த அந்த குரூப்ல போயிட்டு ஒவ்வொருத்தனையும் ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். அவனுங்க காட்டாகி தூக்கி வெளியே அனுப்பிட்டு படம் மயிறு அப்படின்னு இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த அரிச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதே தானாவே பேசிட்டுங்க. நமக்கு தேவை டைம் ஃப்ளோட் ஆகணும், அந்த டைம் ஃப்ளோட்டுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வாட் வாஸ் தி திங்ஸ் ஐ வாஸ் டூயிங். திருப்பி நான் வந்து சரி, ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பிரெயின் டாட் என்னதான் ஃப்ளக்சுவேட் பண்ணாலும் எது பிரெயின் டாட் பார்க்கணும், ரீல்ஸு அது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணி டேர்ன் பண்ணோம். லேட்லி புக்ஸுமே எனக்கு பெருசாக அதுவும் இல்லை, லைக் சம்திங் டு பி விஷுவலி கன்சியூம். அதை தாண்டி எழுதணும் அப்படி இப்படின்னு ஒரு யோசனை பாடு இருக்கு. பட் ஒன்ஸ் அதை எழுதி பார்த்து திருப்பி எடுக்கிறப்ப குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி அப்படின்னாலும் ஒரு சோம்பேறித்தனம் தான் பேசிக்கா. வேற எதுவும் தடுக்கல, சோம்பேறித்தனம் தான் தடுக்குது. சும்மா உட்காந்து ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருந்தோம்னாவே அது வந்துடும். ஆனால் வாட் ஸ்டாப்பிங் மீ, பட் அட்லீஸ்ட் ஃபார் நவ் ஐ அப்ரிஷியேட் இட். ஏன்னா ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேனா பிடிக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கு. இப்போ இருக்க ஸ்டாண்ட்ஸில் என்னோட டிஃபிகல்ட்டியாக இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஆனாலும் எதுவும் தடுக்குது. அதை தாண்டி ஒரு 5 நிமிஷம் உட்கார்றது இட்ஸ் பீன் அ ப்ளஷர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் திஸ் வீக். படம் பார்த்தேனா? ஒன்றும் பார்க்கல. ரீல்ஸ். இன்னைக்கு காலைல சக்கம் போட்டு அது மட்டும் ஏதோ ஒரு எபிசோடு சனிக்கிழமை தவறாம விடுறானே அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல பார்த்துடுறேன். வாட் எல்ஸ் ஐ வாஸ் சீயிங். நேத்துன்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரீல் பார்த்தேன். முள்ளு மலரும் படம் எனக்கு ரொம்ப நாள் பார்க்கணும்னு இருந்துச்சு. ஒரு ரீல் பார்த்தேன், அந்த ரீல் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரிகர் பண்ணனால அதை எடுத்து பார்த்தேன். பா ரஜினி லைக் ரீல் அது பார்க்கறதாண்டி அந்த படத்துல ஒரு அல்டிமேட்டா இருந்தாரு. தலைவனோட பாடி போஸ்டர் தான் வேணும் அப்படிங்கிறக்கா அடுத்த ஃபுல்லா பார்க்கல, பாய்தா இந்த பாட்டு ராமே ஆண்டான் ராவணி ஆண்டான் எனக்கு ஒரு கவலை இல்லை அந்த பாட்டு வர வரைக்கும் பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு ஸோ வாட் அது வரைக்கும் பார்த்ததுக்கு அடுத்து இங்கே ஸ்டக் ஆகுது. அவ்வளோ அது இவ்வளோதான். அதுக்கடுத்து திருப்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தம்பி டைம் வேஸ்ட் பண்ணுறேன், போ பொட்டன்ஷியல் போட மயிரப்படு அப்படின்ட்டு என்ன பண்ணுது, திருப்பி ரீல்ஸ் பார்ப்பா அப்படின்னு ரீல்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஸோ ரீல்ஸ் பார்த்து மொத்தமாக முடிச்சாச்சு. ஆனால் பட் இன்னைக்கு பாட்காஸ்ட் கேட்டு அது இல்லாமல் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தேன், டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். பயங்கரமா எதுனா இந்த இந்தியா பாகிஸ்தான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, முடிஞ்சால் பாருங்கள். 1999 2000 ஒரு சீரீஸ் ஆடி இருப்பாங்க போல. ஸோ அந்த சீரீஸோட 1999 2004 ஒரு சீரீஸுங்க. அந்த சீரீஸோட ஒரு 3 எபிசோடு திங் இட் வாஸ் டூ குட். ஆனால் அந்த எபிசோடை தாண்டி நான் பார்த்ததுன்னா ஷோயிப் அக்தர் ஒரு பவுலருங்கிறத தாண்டி ஒரு செம்மையான ஸ்டோரி டெல்லருங்க. ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர். எனக்கு நான் ரீசெண்டாக ஸ்டோரி டெல்லிங்க்குமே நான் ஒரு இது பார்த்தேன். என்னன்னா அதில் அவர் வந்து சொல்லுவார், ஒரு 5 things 5 6 எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு வந்து பிளேஸ் டேட் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடணும். ஸோ அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத சொல்லிடுறேன், அதுக்கடுத்து ஷோயிப் அக்தர் சொன்னதை சொல்லிடுறேன். பிளேஸ் டேட் அதை தாண்டி நம்ம உள்ள டீட்டெயில் ரொம்ப போகக்கூடாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி செப்டம்பர் 2024 நான் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே போகிறேன்.
அப்படின்னா நம்ம அப்போ கேட்குறவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்களா, அவங்களும் ஒரு விஷுவலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்னு. நம்ம அதுக்குள்ள போயிட்டு அங்கே டேபிள் டென்ஸ் சிவப்பு கலர் டேபிள் என்ன அவங்களோட விஷுவல் ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப அங்கேயே கொஞ்சம் பிரேக் ஆயிடுவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் அங்கே உள்ளே போகிறப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அது ஒன்று ஆக்ஷன் வர்பு ஒன்று சொன்னார். வேறு என்ன சொன்னார், வேறு ஸோ அதுலேருந்து ஒரு இன்ட்யூட்டிவ் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கான்டெக்ட் வந்து அதுதான். டயலாக்ஸோ திங்ஸோ ஜூம் இன் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் இன் பண்ணிக்கிட்டே போய் அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு கிராண்ட் திங், ரொம்ப போரிங்கான ஈவெண்ட்டையும் கிராண்ட் திங் ஆக்கணும்ட்டு. ஸோ அடுத்ததாச்சும் தான் நான் ட்ரை பண்ணோம். டெய்லி நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை சுவாரஸ்யமாகிறது எப்படி அப்படிங்கிறதா அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு நான் வந்து பிளான் பண்ணணும். அதுதான் எனக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்த வாரத்துக்கான டாஸ்க்கு. முடிஞ்சா பண்ணுறேன், இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்கு ஸ்கிப் பண்ணிடுவா, அவ்வளோதான். வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? ஓகே, ஸோ ஷைபக்தருக்கு வருவோம். தலைவன் எனக்கு ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்திருந்தாலுமே இந்த வே ஹி ப்ரெசன்டட் அந்த பாட்காஸ்டில் யார் சரி டாக்குமெண்ட்ரியில் சேவாக் வருவார், அயாஸ் கான் வருவார், ஷொஹைப் அக்தர், வசீம் அக்ரம், ரமேஷ் ராஜா, ஸ்ரீகாந்த், அஸ்வின், ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், இந்தியன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க வருவாங்க. மெயினாக சேவாக்கும் ஷொஹைப் அக்தர் தான் மோஸ்ட் டைம். அதுக்கு இன்சமாமுல்லாக்கு, கங்குலி, அந்த 2000ல இருந்த அந்த மெயின் 1 or 2 சிக்கர் தவன் அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாரு. அஸ்வினும் எட்டி பார்த்துட்டு தான் இருந்தாரு. சீக்காவும் எட்டி தான் பார்த்துட்டு இருந்தாரு. கவஸ்கர் அப்பப்போ எட்டி மோஸ்டா 2 3 4 பேர் தான். ஒன்று இன்சமாமுல்லாக்கு, ஷொஹைப் அக்தர், சேவாக்கு, கங்குலி, 4 பேர். இந்த 4 பேர் தாண்டி மற்றவங்க அப்பப்பா வந்து நட்புக்காக அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு. இந்த வே ஷொஹைப் அக்தர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்படின்னா, நான் அது ஒரு என்னோட மைண்ட் செட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்தேன், எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கால் வந்து இதாகாது. எங்கள் அம்மா வேண்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் பார்க்குறப்ப பாகிஸ்தான் வேர்ல்டு கப் வாங்குச்சு. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் ஃபாஸ்ட் பவுலிங் வந்தது எப்படி, நான் பஸ் பிடிச்சி லாகூர் போயிட்டு அங்கேருந்து இது பண்ணது எப்படி, என்னோடய ஃபஸ்ட் டெஸ்ட்டில் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, பவுலிங் போகிறப்ப. ஸோ எனக்கு கேட்டால் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்து ஏதாச்சும் இந்த ஹர்ஷா போக்லே மாதிரி யாராச்சும் ஒரு பயோபிக்கோட ரன் த்ரூ இங்கிலீஷுமே பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம லைக் பவுலிங்கை தாண்டி ஷொஹைப் அக்தர் இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தேன். ஸோ இட் வாஸ் குட், கிரேட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ ஷொஹைப் அக்தர் அது ஒன்று. ரொம்ப பாசிங் விட்டுட்ருக்கேன் போல. வேற என்ன பார்த்தேன் அவன் இந்த வாரம் கொஞ்சம் நிறைய விஷயம் சுமன் இன்ஸ்டன்டா இருந்துச்சு. அது அந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு எப்படி பிரித்து பார்க்கறது, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான விஷயம் தான். என்னன்னா, ஒரு சில நேரம் தோணும், ஓகே இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று என்னாச்சு, அந்த ஆஃப் டே முடிச்சுட்டு திருப்பி அங்கே வீடு இனாகரேஷன் போனோம். இனாகரேஷன் முடிச்சு திருப்பி வந்துட்டு இறங்கினோடனே என்னாச்சு, மனசு வச்சு சரி டின்னருக்கு பீஸா சாப்பிட்லாம் அப்படின்ச்சு. சரி பீஸா வாங்கலாமே அப்படின்னு போனேன். பீஸா வாங்குமா இன்னைக்கு, வீக்லி பட்ஜெட்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இதாக துண்டு விழுங்க அப்படி இப்படின்னு. பரவாயில்ல, மனசு ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்ட்டு பீஸா வாங்கிட்டு சாப்பிட்டு கொடுத்ததுக்கு ஹாப்பியாக இல்லை, கில்ட்டியாக தான் இருந்துச்சு. என்னடா சாப்பிட்டேன், ஐயோ போச்சு, இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ இந்த வாரம் ஃபுல்லாக இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சாப்பிட்டு இது பண்ணிட்டே அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் தோணுது, பட் அதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு நினைக்கிறோம். அது ஒரு ஃபசாடாக தான் இருக்குது. ஸோ தெரில. அது இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங் தாட்ஸ்களும் கொஞ்சம் நேரம் அந்த சொன்ன 5 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கப்ப தான் வழக்கம் போல் வரது தான். ஆனால் திங் இஸ் தட் ஐ கேன் பென் இட் டவுன்ல கன்சியூம், நிறைய ஐடியா கன்சியூம் தான் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட்டே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன். அதை தாண்டி சைடு ஹசலுக்கான வேலைகள்லாம் ஒன்றும் இல்லை.
ஐம் கெட்டிங் டூ கம்ஃபர்டபுள். அதை தாண்டி வாட் எவர் ப்ரீவியஸாக சொன்னது தான். வேறு எதுவும் பெருசாக இந்த வாரம் நடக்கவில்லை. நடந்த வரை அதுதான். ஸோ சரி, தொழில்நுட்ப கோளாறு, தொண்டை கோளாறு. அதான் விடாது கருப்பு மாதிரி விடாது சளி போல, என்னை விட்டு போவே மாட்டேது இந்த சளி மாரி. நானும் என்னென்னமோ பண்ணேன், மூக்கை அடைச்சதான் இருக்கு. ஒருவேளை தண்ணியிலே ஸ்விம்மிங்லேயே இருக்கு, தண்ணியிலே இருக்கேன். அரை மணி நேரம் இப்பெல்லாம் பாதி நேரம் கரெக்டா. முதல்ல 7 மணி கிளாஸ் புக் பண்ண 6:50 போய் தாண்டி நின்றுவேன். அவனே வந்து ஆச்சரியப்படுவான், என்ன தம்பி கடையை திறக்கிற. இப்ப 7 7:15 வரைக்கும் ஒரு கிரேஸ் பீரியட் இருக்காங்க. ஆனா 7:50 போயிடணும். அதனால அந்த ஒரு தெனாவட்டில் 7 மணிக்கு தான் கிளம்புறது. கரெக்டா 7:05 7:10 போவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியில இறங்குறப்ப 7:20 அரை மணி நேரம் கூட பண்றதில்ல. அதுக்கு நடுவில் 10,000 வாட்டி மூச்சு வேற வாங்கிடுறேன். ஆனாலும் ஸ்விம்மிங் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ கேன் ஃப்ளோட். அதை தாண்டி கொஞ்சம் ஈஸா எப்படி பண்ணலாம், வித் கிளேஸ், வித் டச், வித் ஸ்டைல். கையை வச்சாலும் புல்லுன்னு வலிக்கிட்டே தண்ணியிலேயே வலிக்கிட்டே போறானுங்க. அந்த மாதிரி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஒன் திங். அப்புறம் ஏதோ சொல்லணும் நினைச்ச நடுவில் இது வந்துருச்சு. வாட் அப் ஃபார் லேட்லி நான் சொன்னல மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. லேட்லி ஐம் மீட்டிங் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. லேட்லி ஐம் மீட்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டெலாய்ட். ஸோ பேசிகிட்டு இருந்தேன். அவங்க லைக் வில் ஹெல்ப் யூ அவுட் வித் திங்ஸு. பட் இப்போ வேகன்சி இல்லாது. நானும் இப்போ எனக்கு வேகன்சியே தேவையில்லை, ஏன்னா இப்போ வேகன்சி வந்தாலும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கமான், அதனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது சில டைம் ஒர்க் ஆகுது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன, ஸ்விம்மிங்கை பெட்டர் பண்ணணும், இன்னும் பெட்டர் பண்ணணும். கரெக்டாக அனலிஸ்ட்டை அந்த மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் எக்ஸாமை முடிக்கிறோம். திருப்பி நம்மளாம் நினச்சிட்டு இருப்பேன் யாராச்சும் வந்து மைக்ரோசாஃப்டோ ஆர்எல்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் பெட்டர் பிளேஸ்க்கு. ஏன்னா இங்கே ஒரு போர் அடிக்குதுங்கிறத தாண்டி இந்த இப்போ இருக்க இடத்துல கொஞ்சம் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஹையராக்கி அது இது அப்படிங்கிறனால இனிஷியேட்டிவ் அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் அப்களில் இருந்துட்டு இப்போ இங்கே வரப்போ லைக் சம்திங் ரொம்ப ஸ்டக்கான கீரை கஷ்டப்பட்டு திரும்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகளை பார்க்கணும். ஸோ தட்ஸ் ஒன் திங். அடுத்து ஸ்டோரி டெல்லிங். அடுத்த வாரம் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் ஸ்கிரிப்டாச்சும் நம்ம பண்ணி அதை ரைட்டிங்லாச்சும் ஸ்கிரிப்ட் பண்ணி ரேண்டமாக இல்லைனாலும் ஒரு திங்கை ஏதாச்சும் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அடுத்த வாரம் சந்திப்போம். ஸோ இந்த வாரத்துக்கு இன்னும் 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 என்ன பண்ணலாம் என்ன டாப்பிக்கே ஞாபகம் என்ன பேசணும் இன்னைக்கு. ஸ்டோரி இல்லை, கம்ஃபர்ட்டும் இல்லை, கன்வீனியன்ட்டும் வைக்க முடியாது. வர வர நம்ம என்ன பேசுற சிங்கே இல்லாத நீச்சில் பேசிட்டு இருக்கோமோ. என்ன டைட்டில் வைக்கலாம்? டைட்டில் யோசிக்கிறது பெரும்பாடா இருக்கு. வாட் டைட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்ல முடியாது, கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது. சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் நான் வைக்கிறேன். வாபிள் தான் டைட்டில். ஏன்னா இந்த வாரம் வாபிள்னா அந்த அலமோதுறது, இல்லை அங்கிட்டு இங்கிட்டு திசுக்கு தத்தளிக்கிறது, இதை வந்து வாபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் ஆடிட்டு இருக்குது, பைக்கு போகிறப்ப சில டைம் ஜிக்குன்னு ஆட்டினோன்னே வண்டி தடுமாறுப்புல, இதை வாபிள்னு சொல்லுவாங்க.
நானும் சரி, எனக்குலாம் இங்கே தெலுங்கு தெரியாதுல்ல. எங்கள் ஆஃபீஸில் இருக்க கொல்லி கூட நான் கிரிக்கெட் விளாட போயிட்டு இருந்தோம். கிரிக்கெட் விளாட போனோம். அந்த நாள் அது என்னன்னே தெரில. இட் வாஸ் வென்ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஒரு போரிங்கான டே தான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் குட். ஸோ ஆன் த வே ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிரிக்கெட் விளாட்றதுக்காக டர்ஃபை நோக்கி போயிட்டுருக்கோம். டர்ஃபை நோக்கி போயிட்டுருக்கப்ப சொல்லிட்டு இருக்கேன், வண்டி ஏர் கம்மியாக இருக்கு அப்படின்னா, அப்போ வாபுல் ஆகாதா அப்படின்னு. அப்போ அவருக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலான டைம் அது. அவர் அது என்ன சொன்னப்போ வாபுல், நைஸ் டைம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் அப்படின்னாரு. சரி ஓகே விட்டேன். அப்புறம் போயிட்டு அங்கே ரீச் ஆனேன் திருப்பி. நீங்க ஒரு டேர்ம் சொன்னீங்களே, என்ன வாபுல். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா அந்த வார்த்தையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. நைஸ் டேர்முங்க, நைஸ் டேர்ம் அது. அது இது எப்படி எந்த இதுல இருந்து நீங்க எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ண? ரொம்ப கேஷுவலான டேர்ம் தாங்க இது. நான் சில டைம் நான் என்ன பண்ணுவேன், நான் தான் இதுலயே சொல்லுவேன்ல, இந்த மாதிரி சிக் சிக் சச்சக் திடுக் 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 தடுக்கு 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 அந்த மாதிரி ஏதாச்சும் கதை சொல்லிட்டு இருக்கப்ப நடுவுல இன்சர்ட்டிங் வேர்ட்ஸ் போட்டுருவேன் கேப் ஃபில் பண்றதுக்கு. அவர் என்ன வாபிள்ங்கிறது அது மாதிரி நான் ஏதோ தடக் தடக் திடுக் திடுக்கு வார்த்தை மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை போல நினைச்சுக்கிட்டாரு அவர். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குங்க இது, உண்மையான வார்த்தை தாங்க அப்படின்ட்டு ஒரு 7 தடவை 8 தடவை கேட்டுருப்பாரு புதன்கிழமை மட்டுமே ஒரு 4 மணி நேரம் கேப்புக்குள்ள. ஸோ வாபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் த வீக் அண்ட் டைட்டில் ஆஃப் த பாட்காஸ்ட் இதுதான். ஓகே, until I see you next time. Tata, take good care of you. Tada. மைக்கு டெஸ்ட் வேற பண்ணும். மைக்கு இது ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுமே தெரில. 36 நிமிஷம் முடிச்சு மட்டும் பேசியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டாடா.